இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று ஜூலை 10, 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டில் அத்துமீறி நுழைந்த ராஜபக்சேயின் ராணுவத்தினர் தமிழர்களை முகாம்குள் அடைத்து வைத்து துன்புறுத்துவதால் வாரத்தில் 1400 பேர் உயிர் இழப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அரசின் வேண்டுகோளை ஏற்காமல் பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி அரசை பயமுறுத்த நினைத்தால் அதை பற்றி அரசு கவலைப்படாது என்றும், ரத்தத்தை பார்த்தே அஞ்சாத நாங்கள் பாலை கண்டா பயப்பட போகிறோம் என்று முதல்வர் கருணாநிதி அவர்கள் சவால் விட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் பயிற்சி டாக்டர்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் 13ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்க போவதாக செய்தி வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதியை கடுமையாக தாக்கி விமர்சித்திருக்கிறார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். தமிழக அரசியலில் தனிநபர் விமர்சனத்திற்கு தாளாளர் ஒருவர் உண்டு என்றால் அது கருணாநிதி தான் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கக்கன், காமராஜர், ராஜாஜி, நேரு, இந்திரா ஆகியோர் பற்றி கருணாநிதியும் திமுக முன்னணி தலைவர்களும் எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினார்கள் என்பது இப்போது படித்து பார்த்தாலும் வேதனையில் மனம் துடிக்கும் என்று கூறியிருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ராணிப்பேட்டை சிப்காட் வளாகத்தில் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் பவினா காஸ் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனம் ரூபாய் 300 கோடி செலவில் மின்சார கார் தயாரிக்க உள்ளதாகவும், இந்த கார் ஜனவரி 2011 வணிக ரீதியாக கார் உற்பத்தியை துவங்க உள்ளது என்றும், பேட்டரி மூலம் இயங்கும் இந்த கார் 5 இருக்கை உடன் அமைய உள்ளது என்றும், இந்த காரை துணை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று ஓட்டி பார்த்ததாக தலைமைச் செயலகத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் என் வரதராஜன் அவர்களின் மூக்கை உடைத்தார் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள். மக்களவைத் தேர்தலில் மோசமான முடிவை சந்திக்க 3வது மாற்று அரசை ஏற்படுத்துவது என்ற முடிவை பிரச்சாரத்தின் போது அதிமுக வலுவாக எடுத்து செல்லவில்லை என்று கூறினார். இதற்கு பதிலளித்துள்ள செல்வி ஜெயலலிதா அவர்கள், கேரளாவிலும் மேற்கு வங்கத்திலும் படுதோல்வி அடைந்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் 3வது மாற்று அரசு ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவை பிரச்சாரத்தின் போது வலுப்படுத்தவில்லை என்று எதிர்கேள்வி கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு மற்றும் தமிழக முதல்வர் கருணாநிதி ஆகியோர் தமிழகத்தில் தேசிய பாதுகாப்பு சட்ட நடவடிக்கைகளை தவறாக பயன்படுத்துவதாக கூறியும், அதில் கைது செய்யப்பட்ட அனைவருமே இதுவரை விடுதலை செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு மீண்டும் கோயம்புத்தூர் இந்திய ராணுவ வாகனம் தாக்கப்பட்ட விவகாரத்தில் மதிமுக உள்ளிட்ட 5 பேர் மீதான தேசிய பாதுகாப்பு சட்ட நடவடிக்கையை ரத்து செய்து ஜனாதிபதி உத்தரவு இட்டுள்ளதாகவும், இதனால் திமுக அதிர்ச்சி அடைந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய ரயில்வே அமைச்சர் திரு மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், இந்தியாவில் உள்ள ரயில்வே வேலைவாய்ப்புகளில் 1,72,444 காலியிடங்கள் இருப்பதாக செய்தி வெளியிட்டிருக்கிறார். அவற்றை விரைவில் நிரப்பப்படும் என்றும் உறுதியளித்திருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 91% திராவிட மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் வேறு வர்க்கத்தினர் திராவிடர்களை அடக்கி கடந்த 50 ஆண்டு காலமாக ஆண்டு வந்த நிலையில்
அவர்களெல்லாம் மீறி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் திராவிட தலைவியாக திரு மாயாவதி சிறந்து விளங்குவதை கண்டு பயந்த உயர்ஜாதியினர் அவர் சிலை வைப்பறார், மக்கள் பணத்தை செலவழிக்கிறார் என்று சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார்கள். மாயாவதி சிலை நிறுவ தடை விதிக்க முடியாது என்று இன்று சுப்ரீம் கோர்ட் வழங்கியுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆந்திர மாநிலம் கோவூர் தொகுதி தெலுங்கு தேச எம்எல்ஏ ராமாராவ் அவர்கள் அவருடைய பெயரில் நடத்தப்படும் நர்சிங் கல்லூரியில் கேரள மாணவிகளை கற்பழித்து விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதற்கு அவர் ஆளுநரை சந்தித்து தான் குற்றமற்றவன் என்றும் காங்கிரஸ் வேணுமென்றே பழியை எங்கள் கட்சி மீதும் என் மீதும் போட்டுள்ளது என்று ஆளுநர் NT திவாரியிடம் புகார் கூறி காலில் விழுந்து வணங்கியதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் பாகிஸ்தானை தீவிரவாதம் நிறைந்த நாடாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீனாவில் வடமேற்கு பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நில நடுக்கத்தில் 10,000 வீடுகள் சரிந்து விழுந்ததாகவும் 4 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பற்றி உடனடியாக தகவல் வெளியிடப்படவில்லை என்று பீஜிங்கில் இருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் தீவிரவாதம், பயங்கரவாதம் போன்றவற்றை உருவாக்குவதில் ஆணி வேராகவும் ஊற்றாகவும் திகழும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் உள்ள தீவிரவாதிகளை ஒழிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று G8 மாநாட்டில் உறுதி எடுக்கப்பட்டுள்ளதாக இத்தாலியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈஜிப்ட் நாட்டை சேர்ந்த இன்ஜினியர் மற்றும் டெக்னீஷியன்கள் மொத்தம் 26 பேர் அல்கொய்தா தீவிரவாதிகளுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு ஈஜிப்டில் எண்ணெய் கிணறுகள் மற்றும் கப்பல்களை தகர்ப்பதற்கு சதி திட்டம் தீட்டியதாக 26 பேர் கைது செய்திருப்பதாக ஈஜிப்டிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை. ஜூலை 10, 2009 பிற்பகல் 2 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தென்படவில்லை. அரபிக்கடலில் மகாராஷ்டிரா, குஜராத்துக்கு அருகில் மேகமூட்டங்கள் அதிகம் தென்படுவதை காணலாம். ஆகையால் தமிழகத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு கம்மி என்று இந்த படத்தின் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K. பாலாஜி. நன்றி.